அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அன்பான சத்திய வசனம் நேயர்களுக்கும் பங்காளர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் வேதத்தில் பல வசனங்களை நாம் வாசிக்கிறோம். சில வசனங்களை நாம் நிறுத்தி வாசிக்கிறோம், சில வசனங்களை வேகமாக வாசித்து விடுகிறோம். சில வசனங்கள் நம்மை எச்சரிக்கிறது, சில வசனங்கள் நமக்கு ஆறுதல் தருகிறது, சில வசனங்கள் கடவுள் தருகிற வாக்குத்தத்தங்களாகவும் இருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பல மனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாகவே இருக்கிறது. இந்த நாளிலும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அப்படி நமக்கு பாடம் சொல்லித் தருகிற ஒரு மனிதரை குறித்து நாம் சற்று பார்க்கலாமா? வேதத்தில் யோனா என்கிற தேவ மனிதனை நாம் வாசித்து பார்த்திருப்போம். இந்த யோனா வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள் நமக்கு இன்றும் கடவுள் என்ன செய்கிறார் என்பதையும், யோனா என்ன செய்துவிட்டார், அதை எப்படி மாற்றிக்கொண்டார் என்பதையும் நமக்கு போதனையாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த செய்தியினுடைய தலைப்பு மீண்டும் வாய்ப்பு தருகிற ஆண்டவர். மீண்டும் வாய்ப்பு தருகிற ஆண்டவர். அநேக நேரங்களில் இந்த மீண்டும் என்கிற ஒரு சொல்லை நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஏற்கனவே தரப்பட்டதை இழந்து போனதினால்தான் மீண்டும் என்கிற வார்த்தை வருகிறது. யோனாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். யோனா ஒரு கடவுளுடைய மனிதர், கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிற மனிதர். கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிற மனிதர்களுக்கு கடவுளோடு நெருங்கிய தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பில் நடக்கக்கூடியவை என்னன்னா, கர்த்தர் என்ன செய்யணும், என்ன சொல்லணும், எங்கே போகணும் அப்படிங்கிறத சொல்லுவார். அந்த தேவ மனிதர்கள் அதை எடுத்து அதை அப்படியே செய்வாங்க. கடவுளுக்கும் அந்த தேவ மனிதர்களுக்கும் அந்த உறவு. கடவுள் இந்த யோனாவை பார்க்குறாரு. ஒரு மனதில் திட்டத்தை வைத்து யோனாவை சந்திக்கிறார். கடவுள் சொல்கிறாரு, நீ எழுந்து நினிவே பட்டணத்துக்கு போ, நீ பிரசங்கம் பண்ணு, இதை நீ செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். எப்போதுமே 3 வார்த்தைகள் ஆண்டவர் கட்டளை கொடுக்கும்போது வரும். பிளேஸ், பர்சன்ஸ், பிளான் ஆஃப் மெசேஜ். எந்த தீர்க்கதரிசிக்கும் ஆண்டவர் இதை சொல்லுவார். அதை போல தான் சொன்னார். அநேக நேரங்களிலே கடவுள் என்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறோம், கடவுளுடைய சித்தம் எனக்கு வெளிப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த தேவ மனிதர் தெளிவாக ஆண்டவர் பேசிய பிறகும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய பிரகாரமாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. எவ்வளவு பரிதாபமான நிலை பாருங்கள். இந்த உலகத்திலே முன்மாதிரியாக இருக்க வேண்டிய பல தேவ மனிதர்கள் தேவன் தங்களோடு பேசுவதை மீறும் போது, தேவன் தங்களுக்கு சொன்னதை விட்டுவிட்டு இன்னொன்றை செய்யும்போது அதனுடைய விளைவுகளை பற்றி யோசிப்பதில்லை. ஆனால் விளைவுகளை நாம் இங்கே பார்க்கலாம். யோனா அழகாக ட்ரெஸ் பண்ணுறாரு, கிளம்புறாரு. நம்மெல்லாம் என்ன யோசிப்போம், ஊழியத்துக்கு கிளம்பிட்டாரு அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நேராக கப்பல் இருக்கிற இடத்துல போய் டிக்கெட்டை மாற்றி வாங்குறாரு. கடவுள் போச்சொன்ன இடம் நினிவே, இவர் டிக்கெட் எடுத்த இடம் தர்சீஷ். அந்த நேரத்தில் கூட அவருக்கு என்ன உணர்வு இல்லை? கடவுள் சொன்னது ஒன்று, நாம் செய்வது இன்னொன்றே. அந்த உணர்வு அவருக்கு இல்லை. எப்போதுமே கடவுளுடைய வார்த்தையை மீறும்போது ஆண்டவர் கண்முன் தோன்றி உடனடியாக தடுப்பதில்லை, விட்டுறாரு. ஆனால் அப்படியே விட்டு விடுவதில்லை.
அவருடைய மனதில் இப்போது என்ன தோன்றுகிறது? யோனா மீறுறாரு. நம்முடைய திட்டம் நினிவேல போய் இவர் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் மீறுறாரு. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரை விட்டு விலகவில்லை. நீங்களும் நானும் கடவுளுடைய வார்த்தையையும் சித்தத்தையும் மீறும்போது வேதனைப்படுகிறார். ஆனால் நம்மை கைவிட்டு போய் விடுவதில்லை. இன்று இந்த பகுதியை வாசிக்கிற நமக்கு யோனா தருகிற செய்தி, கடவுள் என்னோடு பேசினார், எனக்கு அது முக்கியமாக தெரியவில்லை. கடவுள் என்னோடு பேசினார், நான் அதை விட்டுவிட்டு இன்னொன்றை செய்கிறேன். இதுதான் யோனா நமக்கு அந்த நாளில் செய்ததை நமக்கு சொல்லுகிறார். இது சரியா? இப்படி நாம் போகும்போது என்ன விளைவுகளை சந்திக்க வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையை மீறுவது எளிது. ஆனால் மீறின பிறகு வரக்கூடிய விளைவுகள் நாம் சந்திக்கும் போது தான் தெரியும் அது எவ்வளவு ஆபத்தானது, அது எவ்வளவு வேதனையை தரும், எத்தனை பேரை பாதிக்கும். இதெல்லாமே நாம் அதை மீறும்போது தெரியாது. ஆனால் மீறி விட்ட பிறகு நாம் தான் அனுபவிக்க வேண்டும். இந்த வேத பகுதியில் அவர் கப்பல் ஏறிடுறாரு. மீண்டும் அந்த பயணத்தை தான் திசை திரும்பி அந்த பாதையிலே அவர் போகிறார். ஆனால் கடவுள் அவரை உணர்த்த விரும்புகிறார். இரண்டாவது குறிப்பாக யோனாவை உணர்த்தும் கடவுள். முதல் குறிப்பு சித்தத்தை மீறிய யோனா. இரண்டாவது குறிப்பு சித்தத்தை உணர்த்துகிற தேவன். இன்று நீங்களும் நானும் சித்தத்தை மீறும்போது ஆண்டவர் எப்போதுமே நம்மை உணர்த்த விரும்புகிறார். அப்படி உணர்த்தும் போது நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்? அந்த உணர்வை பெறுகிறோமா? அந்த உணர்வை கழிக்கிறோமா அல்லது தட்டி கழிக்கிறோமா, புறக்கணிக்கிறோமா? அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். முதல்ல ஆண்டவர் திரும்பி பார்க்க வைப்பது ஒரு பெரிய பெருங்காற்றையும் கொந்தளிப்பையும் அவர் பயணம் செய்கிற கப்பல் திசையிலேயே உருவாக்குகிறார். கடவுளே உருவாக்குறார். வேதம் அப்படித்தான் சொல்லுது. கடவுள் வரவிட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சித்தத்தை மீறுகிற யாராக இருந்தாலும் குறுக்கே கடவுள் நிற்பதை பார்க்கத்தான் வேண்டும். ஒரு பெரிய தடையாக அவர் நிற்பதை பார்க்கத்தான் வேண்டும். சித்தத்தை மீறுவது என்பது இந்த நாட்களிலே நமக்கு எளிதாக இருக்கிறது. ஆனால் சித்தம் மீறுவதனால் வரக்கூடிய பெரிய நஷ்டம் அதை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும். அந்த தேவ மனிதன் திரும்பி பார்க்க வைப்பதற்காகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? 4 முறைகளிலே அவரோடு இடைப்படுகிறார். முதல்ல அந்த கப்பல் மனிதர்கள், கப்பலில் பிரயாணம் பண்ணின அந்த மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நிறையா கேள்வி கேட்குறாங்க. நீ யார், யாருனால வருதுன்னு சீட்டு போட்டு பார்க்குறாங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனால் அதன் மத்தியில் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்வியை நாம் கொஞ்சம் பார்ப்பது நல்லது. அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? நீ ஏன் இதை செய்தாய்? யோனா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் தான் பக்தி உள்ளவன் என்று அறிமுகப்படுத்துகிறார். 10வது வசனத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இதை செய்தாய்? இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாதவர்களை பார்த்து உலகத்தில் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க நேரிடும். நீங்களா அப்படி செஞ்சிட்டீங்க? நீங்களா அந்த மாதிரி செஞ்சிட்டீங்க? ஏன் இப்படி செஞ்சீங்க? இந்த கேள்விகள் உலக மனிதர்களிடத்திலிருந்து தேவ மனிதர்களுக்கு வருகிறது என்று சொன்னால் எப்படி இந்த இது மாறுதுன்னு பாருங்க. தேவ மனிதர்கள் தான் மற்றவர்களிடத்தில் பேச வேண்டும், நீங்க இப்படி செய்யுங்கன்னு. ஆனா மற்ற மனிதர்கள் பேசுகிறார்கள் யோனாட்ட, நீ ஏன் அதை செஞ்சேன்னு. அதை சந்திக்கிறார் அவர். வேதனையான அனுபவம். அடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய இயற்கையை பயன்படுத்தினார், கப்பல் மனிதர்களை பயன்படுத்தினார். கடைசியில் அந்த சாப்டரில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் தேடுறாங்க. யோனாவை அவங்க எழுப்பிட்டு வந்ததே நல்ல தூக்கத்திலேருந்து எழுப்பிட்டு வந்தாங்க. ஒரு தேவனுடைய மனிதன், கர்த்தருடைய சித்தத்தை மீறி பயணம் செய்கிற மனிதன், அவருக்கு எப்படி நிம்மதியாக தூக்கம் வந்துச்சு தெரியல. ஆனால் தூங்கினார். அங்கே போய் தான் எழுப்பிட்டு வந்தாங்க. தேவ சித்தம்
மீறுகிற மனிதன் எங்கு இருந்தாலும் அந்த மனிதனால், அந்த மனிதனுக்கு மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே கஷ்டம்தான். அந்த கப்பல் மனிதர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க அவரால். கடைசியில் அவர் என்ன செஞ்சார்? நீங்கள் என்னை தூக்கி போட்டுருங்க. அவரே சொல்யூஷன் சொல்கிறார். அந்த தேவமனிதத்தில் காணப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியம் என்னன்னா, தன்னால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறார். இதுக்கு மேலே அவர் தப்பிக்க முடியாது. ஒரு பக்கம் சீட்டு விழுந்துருச்சு, இன்னொரு பக்கம் கடலில் திரும்பி பார்க்குறார், கொந்தளிப்பு அடங்கலை. இன்னொரு பக்கம் கப்பல் காப்பாற்றப்படுவதற்காக சரக்கெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அதுவும் ஒன்றும் நடக்கலை. ஒரு எண்டுக்கு வந்துட்டார். டெட் எண்டுக்கு வந்த பிறகு தான் என்ன சொல்கிறாரு? இது என்னால் தான் நடந்துச்சு, என்னை தூக்கி போட்டுருங்க. கடவுள் மூன்றாவதாக ஒரு மீனை பயன்படுத்துகிறார். வேதத்தில் இப்படிப்பட்ட படைக்கப்பட்ட ஜந்துக்கள் நிறைய கடவுள் பயன்படுத்துவார். எலியாவை சந்திப்பதற்கு ஒரு காகத்தை அனுப்பி உணவை கொடுத்து விடுவார். எங்கேயாவது காக்கைகள் உணவை எடுத்துகிட்டு போய் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறத நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? செய்தது அந்த காகம். அதுபோல் இந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார், இவரை விழுங்குச்சு. இந்த தேவனுடைய மனிதன் சரியான உணர்வை பெற்றவனாக அந்த மீன் வயிற்றிலிருந்து ஜெபிக்கிறார். அநேக நேரங்களில் இந்த பகுதியை வாசித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் வரும். ஊழியத்திற்கு செல்லும் முன்பதாக தெளிவாக ஜெபித்து விட்டு செல்ல வேண்டிய ஒரு மனிதன், ஜெபிக்காமலே தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறின அந்த மனிதன் திரும்பவும் ஜெபித்த இடம் மீன் வயிற்றுக்குள்ளிருந்து. நாம் ஜெபிக்க வேண்டிய நேரங்களை தவற விடும்போது, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை தவற விடும்போது, கூடவே என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னால் ஜெபிக்க மாட்டோம். ஜெபம் நம்மை விட்டு போய்விடும். ஆனால் கடவுள் எப்படி ஜெபிக்க வைக்கிறார் தெரியுமா? எல்லா கதவுகளையும் அடைத்து வெளியே போக முடியாது என்ற நிலைமையை அங்கே உருவாக்கி, இப்போ ஜெபம் பண்ணு. இப்போ யோனாவும் எனக்கு ஜெபம் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை. பாருங்கள், கடவுள் என்ன செய்கிறார் பாருங்க. ஜெபிக்காத மனிதனையும் ஜெபிக்க வைக்கிறார், ஜெபிக்க மறந்தவனையும் ஜெபிக்க வைக்கிறார். சூழ்நிலைகள் அந்த வார்த்தையை, அந்த செய்தியை யோனாவுக்கு சொல்லுகிறது. யோனா, நீ இவ்வளோ நாள் ஜெபிக்கலை, இப்போ வேறு வழியே இல்லை, நீ ஜெபம் பண்ணியே ஆகணும். எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையிலே வேறு வழி இல்லாமல் நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம், இந்த யோனாவை போல. ஆனால் அவர் ஜெபிக்க வந்தபோது அவருடைய கன்ஃபெஷனில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த கன்ஃபெஷனில் 9வது வசனத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார்: பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோ எனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். இந்த 8, 9 2 வசனத்திலையும் அவர் சொல்லுகிற காரியம், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள், தாம் பொய்யான மாயையை பற்றி கொண்டவன் என்பதை அறிக்கையிடுகிறார். ஆண்டவர் எல்லாருக்கும் கிருபை தர்றாரு. ஆனால் ஆண்டவற்றிலிருந்து வர்ற கிருபையை போக்கடிக்கிற ஒரு கூட்டமாய் நாம் இன்று இருக்கிறோமா? யோனா தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறும்போது அந்த கிருபையை போக்கடித்து விட்டார். கடவுள் சொல்கிற செய்தி அவருக்கு பிடிக்கல. இன்று வேதத்தை வாசிக்கும்போது எல்லா வசனங்களும் எனக்குத்தான் எழுதப்பட்டிருக்கிறது, இதில் சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிப்பை நான் பார்க்க வேண்டும், இதில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தை நம்ப வேண்டும், இது எந்த திசையில் காட்டுகிறதோ அந்த திசையில் நான் என்னுடைய பயணத்தை வைக்க வேண்டும். அதற்காகத்தான் வேத புத்தகம் ஆண்டவர் கையிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்று நாம் அநேக நேரங்களிலே வாசித்து விட்டு அதை நினைவுபடுத்த கூட செய்வதில்லை, மறந்து விடுகிறோம். வாசித்த பிறகு அதற்கு கீழ்ப்படுகிறோமா, கீழ்ப்படிந்திருக்கிறோமா, கீழ்ப்படிய வேண்டுமா, இப்படிப்பட்ட கேள்விகளையெல்லாம் நாம் கேட்பதில்லை. எத்தனை பேர் நாம் காலை தியானத்திலே வேதத்தை முறைமையாக வாசிக்கிறோம்? எத்தனை பேர் வாசித்ததை யோசித்து பார்க்கிறோம்? எத்தனை பேர் வாசித்ததை அப்பியாசப்படுத்துகிறோம்? யோனா வேதாகமம் இல்லாத காலத்தில் வாழ்ந்தான். அவனுக்கு அந்த நாளில் வசனத்தை போல கொடுக்கப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னால், நீ எழும்பி புறப்பட்டு நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணணும், அதுதான். அதுபோல எந்த செய்தியை நாம் கேட்டாலும் வேதத்திலிருந்து அதனுடைய தாக்கம் நம்மை நோக்கி வர வேண்டும். அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அந்த வேத வசனத்தின்படி நான் இருக்கிறேனா இல்லையா,
அந்த வேத வசனத்தின்படி நான் செய்கிறேனா இல்லையா? இந்த ஒப்பிடுதல் இப்போ உள்ள நாட்களில் அப்படியே நம்ம விட்டு கடந்து போய்க்கொண்டே இருக்கிறது. கடமைக்காக வேதம் வாசிப்பது, கடமைக்காக ஜெபிப்பது. இந்த மனிதனை பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் அவர் ஜெபிக்கவில்லை. ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே வேறு திசைக்கு பயணம் மேற்கொண்டார். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க, ஜெபிக்க வைத்தார். கர்த்தர் எப்போதும் மீண்டும் வாய்ப்பை தருகிறவர். அந்த செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் தரும்போது யோனா பயன்படுத்தி கொண்டார். அவருடைய ஜெபத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார். அந்த ஜெபத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரை துதிப்பார். தான் என்ன செஞ்சிட்டேங்கிறத, கிருபையை நான் போக்கடிச்சிட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் சொல்வார். கடைசியில் முடிக்கும்போது வெளியில் வந்து நினிவேக்கு போய் ஆண்டவர் சொன்னபடி பிரசங்கம் செய்வார். நினிவே மக்கள் மாறுவார்கள். எனக்கு அன்பான நேயர்களே, அன்பான கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, யோனா நமக்கு தருகிற செய்தி, நான் சித்தத்தை மீறிவிட்டேன், ஆனால் தேவன் என்னை உணர்த்தினார். தேவன் என்னை உணர்த்தும் போது, அவர் எனக்கு மீண்டும் வாய்ப்பு தரும்போது அந்த வாய்ப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த நாளிலும் ஒருவேளை கடந்த காலத்தில் நான் இதை செய்து விட்டேன் என்று வருத்தத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த மாதிரி நான் செஞ்சது எவ்வளோ பெரிய பாதிப்பை எனக்கு கொடுத்து விட்டது என்று சொல்லி அநேக நேரங்களில் சஞ்சலப்படலாம், வேதனைப்படலாம். இனி எனக்கு வேறு வழியே இல்லையா என்று சொல்லி கூட யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் யோனாவோடு இடைப்பட்ட தேவன் இன்று நம்மோடு இடைப்படுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் மீண்டும் உனக்கு வாய்ப்பை தருகிறேன். நீ விட்ட இடத்திலிருந்து நீ தொடரும்படியாக நான் உனக்கு கிருபையை மீண்டும் தருகிறேன். நீ இழந்து போன அந்த நல்ல வாழ்க்கையை, இழந்து போன எதையும் நான் உனக்கு திரும்ப தருகிறேன். வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன் என்று சொல்லி லூக்கா 19வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். இன்றும் கூட உங்களை நோக்கி வருகிற செய்தி, ஆண்டவர் உங்களுக்கு தருகிற உற்சாகம் அளிக்கும் ஒரு வார்த்தை, சோர்ந்து போக வேண்டாம். கடந்த கால தவறை நினைத்து முடங்கி போய்விட வேண்டாம். கர்த்தர் மீண்டுமாய் வந்து தூக்கி விடும்போது, என் மகனே நீ வா, திரும்ப வா, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், திரும்ப அந்த காரியத்தை நீ செய்யும்படியாக நான் உன்னை உற்சாகப்படுத்துகிறேன், பலப்படுத்துகிறேன் என்று சொல்லும்போது நாம் வந்து விடுவோம். ஆனால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமதகப்பனே, யோனாவை போல திசை மாறி பயணம் செய்கிற யாராக இருந்தாலும், கடந்த காலத்தில் நான் இதை செய்து விட்டேன் என்று வருத்தத்தோடு இருக்கிற யாராக இருந்தாலும், இந்த நேரத்திலே நீர் அவர்களை தொட்டு உணர்த்தும் போது, சரி ஆண்டவரே, நீர் என்னை உணர்த்துகிறீர், நான் திரும்பவுமாய் நீர் சொல்வதை கேட்கிறேன் என்று சொல்லி சம்மதப்பட்டு சம்மதத்தோடு திரும்பி வருகிற ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சித்தம் தவறிய மனிதனை மீண்டும் அழைக்கிற தேவனே, மீண்டும் உணர்வடைய செய்கிற தேவனே, மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனே, எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.